பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 5 இடங்களில் வென்ற காங்கிரஸ் விஜய் முதல்வராக முழு ஆதரவு தெரிவித்திருப்பதும், இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்திருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகளை வீழ்த்தி தனிப்பெரும் கட்சியாக வந்த தாவேக 108 இடங்களில் வென்றது. ஆனால் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிக்கு தேவை 118 இடங்கள். இதை பெற பல கட்சிகளிடம் ஆதரவு கோரியது தாவேக. முதல் ஆளாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் பங்கேற்றனர். சட்டசபை குழு தலைவராக மீண்டும் ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டார். அதே கூட்டத்தில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கும் கடிதத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் கையெழுத்து போட்டனர். பின்னர் பனையூர் சென்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயிடம் தங்கள் ஆதரவு கடிதத்தை கொடுத்தனர். நிபந்தனை அடிப்படையில் முழு ஆதரவு கொடுத்திருப்பதாக காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டது. அதில் கூறியிருப்பது: விஜய்க்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பெருவாரியான மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துள்ளனர். எனவே அவர் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்பதுதான் காங்கிரஸ் கடமை. அதன் அடிப்படையில் தாவேகவுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கிறோம். விஜய் தனது அரசில் மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை அடிப்படையில் இந்த ஆதரவை வழங்குகிறோம். பரஸ்பர மரியாதை, பங்கு அடிப்படையில் இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி மற்றும் லோக்சபா தேர்தலிலும் தாவேக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அதாவது தாவேக ஆட்சியில் காங்கிரசுக்கு பங்கு உண்டு என்பதை சூசகமாக கூறியிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருப்பதன் மூலம் திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது. தமிழகத்தின் மெகா கூட்டணி உடைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இண்டி கூட்டணியே முறிந்துவிட்டதாக தான் புரிந்து கொள்ள முடியும் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு டில்லி வரை பரபரப்பாக பேசப்படுகிறது. காரணம், இதுவரை பார்லிமெண்டில் காங்கிரசுக்கு தூண் போல் நின்றது திமுக தான். ஆனால் திமுகவையே உதறிவிட்டு தாவேக பக்கம் காங்கிரஸ் சாய்ந்திருப்பது மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியல். காங்கிரசின் உண்மை முகம் இதுதான் என்று பாரதிய ஜனதா ஆதரவு கட்சியினர் கூட விமர்சனம் செய்கின்றனர். அதேபோல் காங்கிரஸை திமுகவினரும் வெளுத்து வாங்குகின்றனர். திமுகவையும் ஓட்டு போட்ட மக்களையும் காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டது. இதோடு காங்கிரஸ் கதை முடிந்துவிட்டது, அவர்களே அவர்களுக்கு மூடு விழா நடத்திவிட்டனர் என்று திமுகவினர் கிழிக்கின்றனர். இவ்வளவு காலம் டெல்லி அரசியலில் எங்களின் ஆதரவுடன் செயல்பட்டுவிட்டு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறது காங்கிரஸ். எல்லாவற்றுக்கும் உச்சமாக திமுகவிடமிருந்து ஒரு ராஜ்யசபா MP பதவியையும் வாங்கிக் கொண்டு சென்றிருக்கின்றனர். சமீபத்தில்தான் திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் எங்கள் ஆதரவில் ராஜ்யசபா MP ஆனார். இப்படி நன்றியே இல்லாமல் காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்று திமுகவின் முக்கிய நிர்வாகிகளே கிழிக்கின்றனர். ஆனால் மதவாத சக்திகளை ஒழிப்பதற்காகவே தாவேக பக்கம் சென்றிருக்கிறோம் என்று மழுப்புகிறது காங்கிரஸ். தாவேகவில் காங்கிரஸ் சேர்ந்திருப்பதன் மூலம் தாவேக கூட்டணி பலம் இப்போது 113ஆக உயர்ந்திருக்கிறது. அதே நேரம் திமுக கூட்டணி பலம் 5 சரிந்துவிட்டது.